அத்துடன் ஒரு படை புறப்படும். அப்படை செடி கொடிகளற்ற ஒரு மைதானத்தை அடைந்ததும் அவர்கள் அனைவரையும் பூமியில் புதைந்துவிட செய்யப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது, யா ரசூலுல்லாஹ், அனைவரும் எவ்வாறு பூமியில் புதைந்து போவார்கள்? அங்கு கடை வீதியில் வியாபாரம் செய்பவரும் இருப்பார்கள். அப்படியானால் அப்படையில் சேராதவர்கள் இருப்பார்களே என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டதற்கு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அனைவரும் புதைந்து விடுவார்கள். பிறகு தத்தமது எண்ணத்திற்கேற்ப அவர்கள் எழுப்பப்படுவார்கள். அதாவது கியாமத் நாளில் அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ப அவர்களுடன் நடந்து கொள்ளப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள். கியாமத் நாளன்று மனிதர்களை அவர்களுடைய எண்ணத்திற்கேற்பவே எழுப்பப்படும். ஒவ்வொரு மனிதனுடனும் அவரது எண்ணத்திற்கேற்றவாறே நடந்து கொள்ளப்படும். ரமலான் வினா விடை போட்டி. வினா இலக்கம் 25. அல் குர்ஆனில் நபிமார்களின் பெயரால் எத்தனை சூறாக்கள் இருக்கின்றன? அல்லாஹு தஆலா கழுதைக்கு உதாரணமாக அல் குர்ஆனில் யாரை குறிப்பிடுகிறான்? இதற்கான சரியான விடையை இன்று இரவு 9 மணிக்கு முன்னர் உங்கள் பெயர், வயது, ஊர் மற்றும் பதிவு எண் என்பவற்றை குறிப்பிட்டு இதிலுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வையுங்கள்.